அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தத்திலே இந்த ஆத்மபோதத்திலே கடந்த வகுப்புகள் மூலமாக 23 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கு நம்ம 24வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். இப்போ ஆத்மபோதத்தில் 24வது ஸ்லோகம். பிரகாஷோ அர்க்கஸ்ய தோயஸ்ய சைத்திய மக்னேரிய தோஸ்நாதா ஸ்வபாவக சச்சிதானந்த நித்திய நிர்மலாத்மானக. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 24வது ஸ்லோகத்திலே இப்ப இந்த சூரியனுக்கு இருக்கக்கூடிய பிரகாசத்தன்மையும் நீருக்கு இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மையும் நெருப்புக்கு இருக்கக்கூடிய சூடு என்கின்ற தன்மையும் அதனுடைய இயல்பாக அமைவது போல இந்த ஆத்மா சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதோடு மட்டுமின்றி நித்தியமாயும் நிர்மலமாயும் இருப்பதே அதனுடைய இயல்பு சுபாவம் என்பதை உணர்வாயாக என்று இந்த 24வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். அதாவது இந்த 24வது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆத்மாவனுடைய இயல்பை சொல்றார். அதற்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு குணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போனோம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப சூரியனுடைய குணம் என்ன? ஒரு பிரகாசமான ஒளியை கொடுப்பது சூரியனுடைய குணம். நீரினுடைய குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுப்பது நீரினுடைய குணம். நெருப்பினுடைய குணம் ஒரு வெப்பத்தை கொடுப்பது. இதெல்லாம் அதனுடைய இயல்பு இல்லையா? அதுதான் அதனுடைய குணாதிசயங்கள், இயல்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப பஞ்சபூத தன்மையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயங்களை இயல்பை கொண்டதாக இருக்கின்றது. ஆனா அது மாதிரி ஆத்மாவுக்கு ஏதாவது குணம் இருக்கா, ஏதாவது ஒரு இயல்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஆத்மாவுக்கு எந்த ஒரு குணமும் இல்லை. அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஆனால் அதனுடைய இயல்புன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு சச்சிதானந்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே பொருள் பார்த்தோம். சத்து அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் இருப்பு அல்லது உண்மை என்று பொருள். சித்து என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அறிவு என்று பொருள். ஆனந்தம் என்பது அளவிட முடியாத மகிழ்ச்சி என்று அர்த்தம். அப்ப அது மாதிரி இங்க சச்சித் ஆனந்தம் என்பது அந்த அளவிட முடியாத மகிழ்ச்சியின் இருப்பு தான் இங்க அறிவு பிரகாசிப்பதன் அடையாளம் என்பதாக பார்க்கப்படுது. அதுதான் இங்க ஆத்மாவனுடைய விசேஷத்தன்மை, ஆத்மாவனுடைய இயல்பு அப்படின்னு சொல்றாரு. அதற்கான சில லட்சணங்களை இந்த மாதிரி விளக்குறார். அதாவது சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற 3 வார்த்தைகளை எடுத்துட்டு ஆத்மாவனுடைய ஸ்வபாவம் என்ன அப்படின்னா, சுபாவகா சச்சிதானந்த நித்திய நிர்மலாத்மானகாங்கிறார். சத்து சித்து ஆனந்தம் மட்டும் இல்லாமல் நித்தியமாயும் நிர்மலமாயும் இருப்பதுதான் அதனுடைய சுபாவம், அதனுடைய இயல்பு அப்படின்னு நீங்க சொல்ல வர்றார். அப்போ ஆத்மாவுடைய இயல்பு சச்சிதானந்தம் மட்டுமல்ல, கூட என்ன சொல்லிக்கிட்டாரு, நித்தியமாகவும் இருக்கிறது நிர்மலமாயும் இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே 24வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். இப்ப இந்த மாதிரி நம்ம விஷயங்களை வேதாந்த பாடத்துல போய் அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த வேதாந்த பாடங்கள் இந்த மாதிரி ஓமானங்களோட விளக்க முன் வரும். அப்படி விளக்கினா தானே நமக்கு புரியும். அப்ப அந்த மாதிரி ஆத்மாவை எதை ஓமானமா சொல்லி நமக்கு விளக்க முடியுமோ அப்படி எல்லாம் விளக்கும். இப்போ எப்படி சூரியனிடமிருந்து பிரகாசத்தையும் நீரிலிருந்து குளிர்ச்சி தன்மையையும் நெருப்பிலிருந்து உஷ்ணத்தையும் தனித்தனியாக பிரித்து அறிய முடியாதோ, ஏன்னா அதனுடைய இயல்பிலிருந்து நாம் அதை பிரிச்சிடவே முடியாது. இப்ப சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளியை சூரியனிடத்திலிருந்து நம்ம பிரித்து விட முடியுமான்னா முடியவே முடியாது. அது மாதிரி நீரினுடைய இயல்பு என்ன? ஒரு குளிர்ச்சி தன்மை தானே. அந்த குளிர்ச்சி தன்மையை நம்ம பிரிச்சு விட முடியுமா? அதனிடம் இருந்துன்னா பிரிக்கவே முடியாது. அது மாதிரியே நெருப்பிடத்தில் இருக்கின்ற சூடு வெப்பம்ங்கிற அந்த உஷ்ணத்தன்மையை பிரிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் அதனுடைய இயல்பு, அதனுடைய சுபாவம். அப்ப இந்த மாதிரி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாம அதனுடைய இயல்போட பொருத்தி பார்க்கணும். அது மாதிரி இங்க ஆத்மாவுடைய இயல்புன்னு பார்த்தா
அந்த ஆத்மாவினுடைய இயல்பு என்ன? சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அது நித்தியமாயும் நிர்மலமாயும் இருக்கிறதுங்கிறாரு. நித்தியம்னா சாஸ்வதமா இருக்கு, சத்தியமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நிர்மலம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் பொருள் எடுத்துக்கிட்டா மலம் என்றால் அழுக்கு, நிர்மலம் என்றால் அழுக்கற்றதுன்னு அர்த்தம். ஆத்மாவிடத்துல எந்த ஒரு அழுக்கும் ஒட்டாது, அதனால அதை நிர்மலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு நித்தியம் என்றும் சொல்லப்படுது. அதுதான் இங்க சொல்றாரு, சச்சிதானந்தமாகவும் நித்தியமாயும் நிர்மலமாயும் இருப்பது அதனுடைய இயல்பு என்பதாக சொல்றார். அப்போ ஆத்மா என்பது இந்த குணமும் வடிவமும் இல்லாதது எனும் போது அதை பற்றி நாம் ஏதாவது லட்சணங்களை சொல்லி விளக்க முடியுமா? அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமானா அப்படியெல்லாம் சொல்லி விளக்க முடியாது. ஆனாலும் நம்ம விளக்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம ஆத்மானா புரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில விளக்கம் கொடுத்தா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தியோ ஏதோ ஒரு ஓமானத்தை கொடுத்தோ உதாரணத்தை சொல்லியோ அதை நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா அதை புரிய வைப்பதற்காக 2 லட்சணங்களை எடுத்து கையாளுது. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கு அப்படின்னா தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு 2 லட்சணம். இந்த 2 லட்சணங்கள் சாஸ்திரம் எடுத்து கையாளுது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற வேதாந்த பாடத்திட்டத்துல விரிவா பார்த்துருக்கிறோம். அப்போ ஏற்கனவே வேதாந்த பாடத்துல இந்த கைவல்ய நவநீதம் தமிழ் நூலை படித்தவர்களுக்கெல்லாம் இது நல்லாவே புரியும். தடஸ்த லட்சணம்னா என்ன, ஸ்வரூப லட்சணம்னா என்ன அப்படிங்கிறது புரியும். இருந்தாலும் இங்க மேலோட்டமா சொல்லிடுறேன். இப்போ தடஸ்த லட்சணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம நண்பனுடைய வீடு ஒருத்தன் இந்த வீதியில் இருக்கிறான், அவனுடைய வீடு எதுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டு வராரு. அப்ப அவருடைய பேரை குறிப்பிட்டு கேட்கிறாரு, இந்த ராமசாமிங்கிற வீடு எதுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நாம சொல்றோம், பாருங்க அந்த வீதியில கடைசியில ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு இருக்கு பாத்தீங்களா, அது மேல ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க ராமசாமி வீடு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டணும். சுட்டி காட்டின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ராமசாமியுடைய வீட்டை பார்த்து போறாரு. அப்படி ராமசாமி வீடை பார்த்து போகும்போது அவர் போகும்போது அங்க காக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ராமசாமி வீடு மாறிடுமா? நம்ம இங்கிருந்து காட்டும் போது மேல காக்கா உட்காந்துருக்கு பாருங்க, அந்த வீடு தான் ராமசாமி வீடுன்னு ஒரு அடையாளத்தை சொன்னோம். ஆனா அவர் அந்த இடத்துக்கு போய் சேருவதற்குள்ள அந்த காக்கா பறந்து போயிடுச்சு. அப்ப அதனால அங்க ராமசாமி வீடு மாறிடுமான்னா இல்லை இல்ல. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அது தற்காலிகமாக ஒரு அடையாளத்தை குறிப்பிட்டு சொல்றது. அதாவது தடஸ்த லட்சணம் அப்படின்னா ஒரு தற்காலிகமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு லட்சணத்தை சொல்லி இதுதான் அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டா அது இருக்கும், இல்லாம போகும். ஆனா புரிந்து கொள்ளணும். அந்த காக்கா உட்கார்ந்து இருக்கிற வீடுன்னு சொல்லிட்டா அந்த காக்கா இருந்தா தான் அங்க போவேன் அப்படின்னு நம்ம அடம் பிடிக்க முடியாது இல்ல, ஒரு அடையாளம் தானே அது. அப்ப அந்த அடையாளத்தை வச்சு நம்ம போகும்போது அந்த அடையாளம் இல்லாம போனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராமசாமி இல்லாம போக மாட்டார், அப்ப அவர் அங்கேயேதான் இருப்பார். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஒரு உதாரணத்தை சொல்வதற்காக சாஸ்திரம் தற்காலிகமாக ஒன்றை எடுத்து கையாளுவதற்கான விஷயத்தை தடஸ்த லட்சணம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி ஸ்வரூப லட்சணம் அப்படின்னா அது ஒருவனுடைய சொரூபத்தை காட்டுறது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவனுடைய இயல்பா அவனுடைய சொரூபத்தை காட்டுவது ஸ்வரூப லட்சணம். அப்ப அந்த ஸ்வரூபத்தை பற்றி நம்ம சொல்லும் போது, இப்ப நேத்து நீங்க பாத்தீங்களா ராமசாமி அவர் கருப்பா இருந்தார் இல்லைங்களா அப்படின்னு கேட்கிறோம். ஆமாங்க அப்படின்னு நண்பன் சொல்றான். இப்ப இன்னைக்கு அவர் சிகப்பா மாறிட்டாரா அப்படின்னு சொன்னோம்னா ஏத்துக்கிற மாதிரி இருக்குமா? அது ஏத்துக்க முடியாது. ஏன்னா சொரூப லட்சணம் அப்படின்னு வரும்போது அவருடைய சொரூபத்துல மாற்றம் நடக்கவே நடக்காது. அவர் கருப்பா இருந்தா கருப்பா தான் இருப்பார், மறுநாள் அவர் சிகப்பாலாம் மாறிட மாட்டார். அப்ப இது மாதிரி ஒரு இயல்பான விஷயத்தை, அவருடைய சொரூபத்தை குறிப்பிட்டு இயல்பான விஷயத்தை நம்ம சொல்லும் போது சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதை ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு சொல்லுது. அந்த ஸ்வரூப லட்சணத்தை பொறுத்த வரைக்கும் மாற்ற முடியாது, அது நிரந்தரமானது. அப்ப அந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை எடுத்துக்குது சாஸ்திரம். அதாவது தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் அப்படின்னா 2 விஷயங்களை எடுத்துக்கிட்டு நமக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறதுக்காக இந்த வேதாந்த பாடங்கள் நமக்கு இது மாதிரி எல்லாம் விஷயங்களை புகட்டுகின்றன. ஆனா உண்மையில ஆத்மாவுக்கு இது மாதிரி ஏதாவது ஸ்வரூபம் இருக்கா? ஆத்மா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு எங்கேயாவது உருவம் இருந்தா நம்ம சொல்லலாம், அது கருப்பா இருக்கு, இல்லைன்னா ஆத்மா சிகப்பா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆனா ஆத்மாவிற்கு உருவமே கிடையாது, ஸ்வரூபமே கிடையாது. மேலும் அந்த ஆத்மாவை குறிப்பிட்டு காட்டுவதற்கான செயல்கள் ஏதாவது இருக்குதா?
இப்ப ராமசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு, டாக்டரா இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா ஆத்மாவுக்கு ஏதாவது செயல் வடிவம் இருக்கா, இப்படி இருக்குதுங்க, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமானா அப்படியும் சொல்ல முடியாது. அப்போ ஆத்மாவை பற்றி சாஸ்திரம் எடுத்து உபதேசிக்க வருகின்ற பொழுது அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற ஒரு நிர்மலமான நிர்குண சொரூபமாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு சாஸ்திரம் எப்படி பேர் வச்சிருக்குன்னா, அது உருவமற்றது, அதற்கு ஒரு வடிவமே கிடையாது, எந்த ஒரு குணங்களும் கிடையாது. அப்ப அதுக்கு சொரூபமும் இல்லை, குணமும் இல்லை. அதனாலதான் அது நிர்குணம், நிரஞ்சனம், நிர்மலம், நிரீசம் அப்படின்ட்டு பல பெயர்களிலே அதை போற்றி புகழப்படுகிறது. பகவானை நம்ம அர்ச்சனை பண்ணும் போதெல்லாம் இப்படித்தானே பண்றோம், நிர்மலம், நிர்குணம், நிரீசம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பகவானுடைய நாம ரூபங்களாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நாம ரூபங்கள் எல்லாம் நாம ஏற்றி வைத்துக் கொண்டதுனால, நமக்கு புரிதலுக்காக ஏற்றி வைத்துக் கொண்டதுனால அந்த நிர்குணமான இறைவனை சர்க்குணமாக மாத்திக் கொள்கிறோம். அதுதான் இங்க முக்கியம். நிர்குணம் என்றால் அது குணங்கள் அற்றது. ஆனால் நாம் அதை குணத்திலையும், அதாவது குணம்னா ஒரு உருவம் பெயர் எல்லாம் பொருந்தியதாக தான் இருக்க முடியும். குணம்னு வந்துச்சுனாலே அதுக்கு ஒரு உருவமும் வந்துடும், ஒரு பெயரும் வந்துடும். அப்ப அது மாதிரி இறைவனை நாம் புகழ்வதற்காக, போற்றுவதற்காக நம்ம உண்டாக்கி கொண்ட நாம ரூபங்களிலே வரும்போது அதற்கு பலவாறான பெயர்களை சூட்டுறோம். அதை சகஸ்திர நாமம் என்று சொல்கிறோம். அப்புறம் அதற்கு பல வடிவங்களை சூட்டிவிட்டோம். அது சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மம், இந்திரன், சந்திரன் அப்படின்ட்டு பல வடிவங்களை எல்லாம் சூட்டி அழகு பார்க்கிறோம். ஆனா எப்படி விதவிதமான வடிவங்களிலே, விதவிதமான பெயர்களிலே நீங்கள் அதை அழைத்தாலும், அது நாம ரூபங்களுக்குள்ளே வந்துவிட்டாலும், சர்க்குணம் என்று அழைக்கப்பட்டாலும், அதாவது நிர்குணமாக இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபம் சர்க்குணம் என்று அழைக்கப்பட்டாலும், இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது. எப்படி பிரிக்க முடியாது? இப்ப நெருப்பிலிருந்து உஷ்ணத்தை பிரித்து விட முடியுமா? அது அதனுடைய குணம், இயல்பு, அதை பிரிக்க முடியாது. நீரிலிருந்து குளிர்ச்சியை பிரித்து விட முடியுமா? முடியாது. அது மாதிரி இங்க ஆத்மாவிடமிருந்து இந்த இயல்பு, இந்த சத்தியத்தை, சச்சிதானந்த ஸ்வரூபத்தை, அதனுடைய இயல்பு தன்மையை பிரித்து விட முடியாது. அப்ப அது அதனோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த தன்மையை அனுபவமாக்குவதற்காக மகான்களால் நமக்கு எளிமையாக புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதை சற்குண வடிவத்திலே கொண்டு விளக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகி விடுகின்றது. அப்ப எப்படி விளக்கி நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அந்த உருவமற்ற ஆத்மா எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை எப்படி ஒரு எல்லைக்குள்ள நம்ம ஒடுக்க முடியும்? அப்படி ஒடுக்கவே முடியாது இல்ல. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த அஜ்ஞானத்தினால அதை ஒரு எல்லைக்குள்ள ஒடுக்கி பார்க்கிறோம், புரிதல் இல்லாதது காரணம். ஏன்னா அந்த அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபத்தை, அந்த பேரறிவை, பரமான்மாவை நாம் என்ன பண்றோம், அஜ்ஞானத்தினால ஒரு வடிவத்துக்குள்ளேயும் ஒரு பெயருக்குள்ளேயும் ஒடுக்குறோம். அப்படி ஒடுக்கி அழகு பார்க்கிறோம். ஆனா அதுதான் சத்தியமானா இல்ல. அது நம்முடைய சந்தோஷத்துக்காக நம்ம அதை ஒடுக்கி அழகு பார்க்கிறோமே தவிர அதுவே சத்தியம், அதுவே சாஸ்வதம் என்று சொல்லிவிட முடியாது. அப்போ ஆத்மாவிற்கு இது போன்ற சுரூபம் எதுவும் இல்லாததினாலே, செயல்கள் எதுவும் கிடையாததினாலே, அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற ஆத்மமயம். அப்ப அதற்கு சொரூப லட்சணத்தை கூறி பிரித்து அறிய முடியவே முடியாது. அப்ப பிரித்து அறிய முடியாத அந்த ஆத்மாவின் தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தா சச்சித் ஆனந்தம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சொல்ல வர. இந்த 24வது ஸ்லோகத்துல ஸ்வபாவகா சச்சிதானந்த நித்திய நிர்மலாத்மானகா, ஆத்மாவுக்கு என்ன பேரு? சச்சித் ஆனந்தம். சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அறிவு, ஆனந்தம். அப்போ அந்த இருப்பின் ஆனந்தத்தை உணர்வதற்கான அறிவு எதுவோ அதுவே அந்த பரமாத்மா. அது தான் இருக்கிறேன் என்று தன்னை சதா உணர்ந்து கொண்டே இருக்கும், அறிந்து கொண்டே இருக்கும். அந்த அறிதல் தன்மை கொண்டதுதான் ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவுக்கு நான் அப்படிங்கிற அந்த ஸ்புரணம் இருந்து கொண்டே இருக்கும். அததான் சாஸ்திரம் நம்மிடத்துல சொல்லும் போது, இப்ப நாம நான் நான் அப்படிங்கிற ஒரு ஈகோவில் ஆடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நாம நான் சொல்லிக்கிறோம். பட் நாம சொல்ற நான் நான்ங்கிற அந்த ஈகோ எப்படி நம்ம இடத்துல உண்டாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆத்மா இருப்பதினாலதான் அதனுடைய சுவாவம் நம்ம இடத்திலேயே வந்து விட்டது.
ஆனால் அந்த சுபாவத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த உடலின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டோம். அதுதான் நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அறியாமை. அந்த உடலின் மீது மட்டும் நம்ம ஏற்றி வைத்துக் கொள்ளல, அந்த நம்முடைய ஆத்மாவுடைய அந்த ஸ்புரணம், நான் என்கின்ற அந்த சுபாவம், தன்னுடைய சொரூபத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த அழியக்கூடிய உடலின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு, இப்ப அதற்கு ஒரு பெயர் வேற வச்சிருக்காங்க இல்லையா, ராமசாமி குப்புசாமி எல்லாம் பேர் வேற வச்சுட்டாங்க இல்லையா. அப்ப அதனால நான் தான் ராமசாமி, நான் தான் குப்புசாமி. அப்புறம் படிச்ச பட்டத்தை வேற, நான் டாக்டர், நான் கலெக்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறோம். அது காரணம் என்ன, நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட இது போன்ற எண்ணங்கள், உண்டாக்கப்பட்ட புற விஷய ஞானங்கள். ஆனா இந்த புற விஷய ஞானங்கள் எல்லாம் அந்த உடலுக்கு தான் உண்டாக்குமே தவிர ஆத்மாவுக்கு உண்டாகுமானா, ஆத்மாவுக்கு தான் நாமமும் இல்லை ரூபமும் இல்லை இல்லையா. அப்ப அதனால ஆத்மாவை எந்த ஒரு ரூபத்திலயோ எந்த ஒரு நாமத்திலயோ நாம கொண்டு வரவே முடியாதுங்கிறதுனால மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது புரிதலுக்காக நாம் உண்டாக்கப்பட்ட விஷயத்திலேயே மனிதன் சிக்கிக் கொள்கின்றான். அப்போ ஒரு நிர்குணமான அந்த இறைத்தன்மையை சர்க்குணமான தன்மையிலே புரிய வைப்பதற்காக கொண்டு வருவதை எடுத்துக்கொண்டு அந்த இறைவனை பாகுபடுத்தி பிரித்து வேற்றுமைகளால் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். இதுதான் மனிதனுடைய அஞ்ஞானம், அறியாமை என்று மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு நாமமும் இல்லை ரூபமும் இல்லை. ஆனால் அதனுடைய குணம் என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, அது சச்சிதானந்த தன்மை. அது எப்பொழுதும் இருப்பு கொண்டே இருக்கிறது, தூய அறிவாக விளங்குகின்றது. அந்த தூய அறிவின் இருப்பை அறியும் போது அங்கு ஆனந்தம் மலர்கின்றது. அப்ப அதுதான் சச்சிதானந்தம் என்று புரிய வருகின்றது. அப்ப அப்படிப்பட்ட சச்சிதானந்த தன்மை மட்டுமா அதற்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, கூடுதலாக 2 விஷயங்களை சேர்த்துறாரு இந்த ஸ்லோகத்துல. என்ன சொல்றாருன்னா, சச்சிதானந்த நித்திய நிர்மலாத்மானகா, அது சச்சிதானந்தம் மட்டுமல்ல, நித்தியமாய், அதாவது சாஸ்வதமாய் எப்பொழுதும் இருக்கின்றது, நிர்மலமாய் அழுக்குகள் ஒட்டாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அறிவை, அந்த பரமனை, அந்த இறைவனை, அந்த ஆத்மாவை இப்படிப்பட்ட தர்மத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஆத்மாவுடைய யதார்த்தம், இயல்பு, அதனுடைய தன்மை, அதனுடைய தர்மம் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இது மாதிரி நம்ம புரிந்து கொள்வதற்காகத்தான் வேதாந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, நிறைய ஓமானங்களை கொடுத்து ஒரு நிறைய சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வந்து புரிய வைக்கிறதுக்காக கிளாஸ் எடுக்கும். அதுலதான் இந்த லட்சணங்களை பத்தி சொல்லும் போது கூட தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் அப்படின்ட்டு லட்சணங்களுக்கு கூட அந்த வேறுபாடுகளை சுட்டி காட்டி, இந்த வேறுபாட்டுக்குள்ள எல்லாம் ஆத்மா வராது, நமக்கு புரியறதுக்காக இதெல்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டி கொண்டே வருவார்கள். பொதுவா இந்த பஞ்சபூத தன்மையில இங்க நமக்கு காட்சியாகின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, பஞ்சபூதங்களுடைய இயல்பு என்ன, நீரினுடைய தன்மை குளிர்ச்சி, நெருப்பினுடைய தன்மை வெப்பம், காற்றினுடைய தன்மை சலனம் என்பது போல இங்கு ஒவ்வொரு படைப்பிலும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் பொதிந்து காணப்படுகின்றன. படைக்கப்பட்ட இந்த பஞ்சபூத தன்மைக்குள்ளே வந்திருக்கிற அத்தனை விஷயங்களிலுமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் அதுல இருக்கின்றன. அப்போ அது குணத்திலே காணப்படுவதனாலதான் அதை நம்ம சர்க்குணம் என்று சொல்கிறோம். அப்ப அந்த சர்க்குணம்ங்கிற வார்த்தையை நம்ம கையாளும் போது சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, நிர்குணமாகிய பிரம்மத்தை அறிவு என்றும் சர்க்குணமாகிய பிரம்மத்தை மனம் என்றும் 2 விதமாக சுட்டிக்காட்டுது. அப்ப எப்பொழுது அங்கு உருவமும் பெயரும் வந்து விடுகின்றதோ, நாமமும் ரூபமும் வந்து விடுகின்றதோ, அப்பொழுது அங்கு இருமைகள் வந்து விடுகின்றது. அது மனதினுடைய நிலைப்பாடு, அதுதான் சர்க்குணத்தன்மை. ஆனால் நாமமும் இல்லை, ரூபமும் இல்லை, குணங்களும் எதுவும் இல்லை, அது அந்த ஆத்மாவின் அறிவினுடைய நிலைப்பாடு. அதற்கு நிர்குணம் என்று சொல்வதனாலே இங்கு இறைவனை நாம் 2 விதமாக பார்க்க முடிகின்றது. நிர்குணம், சர்க்குணம் என்பதாக நாம் இறைவனை பார்க்கின்றோம். ஆனா பார்க்கின்ற அந்த நிலைப்பாட்டில நாம கொஞ்சம் மேம்பட வேண்டும். எப்படி மேம்பட வேண்டும்னா, உண்மையான நிலைப்பாடு இறைவன் உருவமற்றவன், நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவன். அப்ப அவனுடைய யதார்த்தம், அவனுடைய இயல்பு நிர்குணம், நிர்மலம், நிரஞ்சனம் என்பதாக பார்க்கணும். அதை புரிந்து கொள்வதற்காக நாம் உண்டாக்கி கொண்ட நாம ரூபங்களிலே பார்க்கின்ற பொழுது சர்க்குணம் என்பதாக பார்க்க வேண்டும். அப்ப சர்க்குணம் என்ற நிலையிலே நாம் இங்கு எவ்வளவு உருவங்களிலேயும் எவ்வளவு பெயர்களிலேயும் அதை பார்த்தாலும் அதற்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த ஆத்மாவை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அது இருப்பதினால்தான் இவைகள் இருக்கின்றன என்ற அந்த அடிப்படை உண்மையோடு பார்க்கின்றவன் ஞானி. அது புரியாமல் அந்த உருவத்தின் மீதும் பெயரின் மீதும் நாட்டம் கொண்டு அபிமானம் வைக்கின்றவன் அஞ்ஞானி.
அதைத்தான் இங்க சாஸ்திரம் புரிய வைப்பதற்காக இப்படி பிரிச்சு கையாளுது. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க இந்த பஞ்சபூத தன்மையில இந்த பூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு, அதனுடைய இயல்பு, அதனுடைய தன்மை இருக்குது. அது மாதிரி நம்மிடத்திலே இப்ப நம்ம மனித உடம்பு எடுத்து வந்து விட்டதுனாலே நம்மிடத்திலே மனம் என்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. அப்ப இந்த மனதனுடைய குணம் எப்படி, அதுக்குண்டான பரிணாமமும் நம்மிடத்திலேயே இருக்குது. ஏன்னா மனம்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த மனித தன்மைக்கு உயர்ந்திருக்கிறது. அப்ப இந்த மனதனுடைய உயர் பரிமாணத்தை சாஸ்திரம் எப்படி பிரிக்குது அப்படின்னா, மனதை 4 விதமா பிரிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்ற 4 தன்மைகள்ல மனதை நம்ம பிரிச்சு பார்த்தோம். அப்ப நம்முடைய மனதின் பரிணாமம் அப்படின்னு வரும்போது, அந்த மனதிற்கு அதனுடைய இயல்பு என்னன்னா ஒரு பொருளை பற்றுகின்ற குணம். மனதினுடைய இயல்பு தன்மை என்னன்னா எதையாவது ஒண்ணு பற்றிக்கும். பற்றவில்லைன்னா அங்க மனம் இல்லைன்னு அர்த்தம். எதன் மீதும் பற்று இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க மனமே இல்லை. அப்ப மனம் இல்லைன்னா அங்க பற்றாது, எதையுமே பற்றாது. அப்ப ஏதேனும் ஒன்றை பற்றுகின்றது என்றால் அது மனதினுடைய இயல்பு. மனம் எப்பொழுதும் எதையாவது பற்றி கொண்டே இருக்கும், பற்றை விடவே விடாது. ஏன்னா விட்டுட்டா மனசு இல்லாம போயிடும். மனசு இல்லைன்னா அங்க பற்று இல்லைன்னு அர்த்தம். அப்ப பற்று இருப்பதனுடைய இயல்பு தான் மனதினுடைய குணம் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்புறம் அதே மனம் அடுத்த பரிமாணத்துக்கு போகும். மனம் மனமாகவே இருக்காது. மனம் என்பது நல்லது கெட்டது அப்படிங்கிறத பிரிச்சு பகுத்தறியும் விசேஷத்தன்மையில விவேகத்தை அடையும். அப்படி விவேகத்தை அடையும் போது அந்த மனதிற்கு புத்தி என்று ஒரு பெயர். சாஸ்திரத்துல மனதுக்கு அடுத்த பெயர் புத்தி அப்படின்னு சுட்டி காட்டப்படுது. அப்போ அந்த புத்திக்கு என்ன அப்படின்னா அந்த பிரித்தறிகின்ற தன்மை. இது இன்னது என்று அதை பகுத்து பிரித்து ஆராய்ந்து அனுமானிக்கும் குணம் புத்திக்கு இருக்கின்றது. அப்ப மனதனுடைய அடுத்த பரிமாணம் பிரித்து பகுத்தறிகின்ற விசேஷத்தன்மை, அதுதான் புத்தி. அந்த புத்திங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நம்முடைய மனம் லிப்ட் ஆயிடுது, அதாவது உயர் பரிமாணத்துக்குள்ள வருது. அப்படி வருகின்ற இந்த மனதனுடைய அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவ்வாறு பகுத்து பிரித்து அனுமானித்த பொருளை தனது என்று அபிமானிக்கின்ற குணம் வந்துடும். அப்புறம் நான் என்று அபிமானிக்கின்ற குணம் வந்துடும். அதுக்கு பேர் தான் அகங்காரம் அல்லது மமகாரம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப மனதினுடைய அடுத்த பரிமாணம் பாத்தீங்கன்னா மனம், புத்தி, அப்புறம் அகங்காரம். அடுத்தது அந்த மாதிரி அகங்காரத்துல நான் என்று அபிமானிக்கும் அல்லது என்னுடையது அப்படின்னு அத மமகாரத்திலையும் அபிமானிக்கும். 2 விஷயங்கள் இருக்கும் மனதினிடத்துல. அதாவது பற்றுதல் தான், இது வேற ஒண்ணும் கிடையாது. மனம் எதையாவது பற்றணும் இல்லையா, அதை பற்றிக்குது. பற்றிக்கிட்டு அது அகங்கார மமகாரத்துல இருக்குது. அந்த அபிமானத்தை, அந்த பொருளை சிந்திக்கும் குணம் இருக்கு. சிந்திக்கும் குணம் அப்படிங்கிறது என்னன்னா இது இன்னது அப்படின்னு பகுத்து பிரித்து அது எந்த இடத்துல அதை எப்படி வைக்கணும், எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிற அந்த ஒரு மேம்பட்ட தன்மை இருக்கு இல்லையா, அந்த நிலையை சித்தம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதாவது அந்த பகுத்து பிரித்து அந்த விஷயத்தை கையாளுவதற்காக தன்னுள்ளேயே சேகரித்து வைத்துக் கொள்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு பேரு சித்தம் என்று பெயர். அப்ப இங்க மனதனுடைய பரிமாணத்தை சாஸ்திரம் எடுத்து விளக்கும் போது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று அப்படியே மனதை விரிவுபடுத்தி கொண்டு இதையெல்லாம் எதனுடைய தன்மை, எதனுடைய இயல்பு அப்படின்னா இது எல்லாமே அந்த மனதிற்கான இயல்பு. ஏன்னா மனதுலதான் இத்தனை விசேஷத்தன்மைகளும் இத்தனை குணாதிசயங்களும் பொதிந்து கிடக்கின்றன. அப்ப முதலில் நாம் இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த பரம்பொருள் தன்மை, அந்த இறைத்தன்மை ஆனது சத்தென்றும் சித்தென்றும் கூறப்படுகின்ற பூரண இருப்பின் அறிவு என்பதாக இங்கு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க சாஸ்திரம் அதை சொல்ல வரும்போது சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சத்தென்றால் அந்த இருப்பு என்றும் சித்தென்றால் அறிவு என்றும் சொல்லும் போது அந்த அறிவின் இருப்பு எப்படி இருக்குது, ஒரு பூரணத்தன்மையில இருக்கு. களங்கமே இல்லை, குறைபாடே இல்லைங்க, ஒரு நிறைவாக இருக்குது அந்த அறிவு. அந்த அறிவின் இடத்துல எந்த குறையும் இல்லை, களங்கமும் இல்லை, அழுக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுதான் அந்த தூய அறிவு, ஆன்மா என்பதாக சாஸ்திரம் அதை சுட்டி காட்டுது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சத்துத்தன்மையும் சித்துத்தன்மையும் ஒருவன் தனக்குள்ளே ஆழ்ந்து அனுபவிக்கும் அந்த ஆனந்த தருணம் உண்டாகுது இல்லையா, அதுதான் இங்க அந்த பரமானந்த நிலை என்று சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அந்த சத்தினுடைய இருப்பினுடைய தன்மையை சித்தின் மூலமாக அறிவுகின்ற பொழுது அந்த சத்துங்கிற ஒண்ணு இருப்பு இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த சித்துங்கிற அறிவு நம்ம இடத்துல இருந்தா தானே தெரியும்.
அப்ப அந்த சித்துங்கிற அறிவின் மூலமாக சத்தை அறிகின்ற பொழுது அங்கு ஆனந்தம் மலர்கின்றது என்று சாஸ்திரம் அந்த சச்சிதானந்த தன்மையை மேலும் விரிவுபடுத்தி விளக்கம் அளிக்கிறது. அப்ப இங்க ஏன் அந்த அறிவுத்தன்மையை பற்றி பேசுது அப்படின்னா, இங்க எல்லாவற்றையும் அறிவின்ற அறிவே அதுதான். அனைத்தையும் அறியும் அறிவாகவே அதுவே இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட அந்த பேரறிவு தன்மையினுடைய பிரகாசம் பிரதிபிம்பிக்கின்ற மனதிலே இவ்வளவு விஷயங்கள் அறியப்படுகின்றது. இதுதான் இங்க புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. இப்ப நம்ம மனம்ங்கிற ஒரு டாபிக் எடுத்து நம்ம அதை பூதாகரமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதை நல்லா டீப்பா நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா புரியும். இங்க எதையுமே நீங்க புரிந்து கொள்ளணும்னா அங்க மனசு இருந்தா தான் புரிந்து கொள்ள முடியும். மனசே இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்குவீங்க? டீப் ஸ்லீப் போயிட்டா உங்களுக்கு மனசு இல்லையில்ல. தூங்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? காரண தேகத்துல போய் மனசு ஒடுங்கிடுது. அப்ப அங்க போய் மனசு ஒடுங்கிட்ட பிறகு நான் ஆணா பெண்ணான்னு தெரியல, நான் டாக்டரா கலெக்டரான்னு தெரியல, நான் இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியல. இங்க ஜாதியும் இல்ல, மதமும் இல்ல, மொழியும் இல்ல, உருவமும் இல்ல. காரணம் என்ன? அங்க மனசே இல்ல. அப்ப இதை நம்ம ரொம்ப டெப்த்ல ரிசர்ச் பண்ணணும் இல்ல. அதுக்குத்தான் நமக்கு பகுத்தறிவு பரிமாணம் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது. அப்ப மனிதன் அப்படிங்கிறவன் மற்ற ஜீவராசிகளிடமிருந்து மேம்பட்டவனாக ஏன் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சாஸ்திரம் ஏன் சொல்லுது அப்படின்னா, எந்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத பிரத்யேக பகுத்தறிவு தன்மை மனிதனிடத்தில் மட்டும் இருக்கிறது. எந்த ஒரு விலங்கு கூட இந்த மாதிரி பகுத்தறிந்து புரிந்து கொள்ள முடியாது. மிருகங்களுக்கு கூட 5 புலன்கள் இருக்கு. நம்ம இடத்துல இருக்கிற மாதிரியே கண்கள் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, தொடு உணர்வு இருக்கு. நம்மிடத்திலும் 5 புலன்கள் இருக்கின்றன. பஞ்சேந்திரியங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. மிருகங்களிடத்திலும் 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன வித்தியாசம்? மிருகமும் மனிதனும் ஒரே மாதிரி இருக்கிறதா இங்க வித்தியாசம்? அப்ப இங்க என்ன வித்தியாசத்தை காட்டணும்? மனிதனாக இருப்பவன் என்ன வித்தியாசத்தை காட்டணும்? பகுத்து பிரித்தறியக்கூடிய விசேஷத்தன்மையை கொண்டவன் தான் மனிதன். சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிட்டு இப்படிதான் அப்படின்னு போயிட்டு இருக்கிறதெல்லாம் மனித தன்மை. அது மிருகமே அதை செய்த. இப்போ ஒரு டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிட் அப்படின்னா உட்காருது, ஸ்டாண்ட்னா எழுந்து நிக்குது. அது கூட நம்முடைய வேர்ட்ஸை புரிஞ்சுக்குது. நான் இங்கிலீஷ்ல சொன்னாலும் செய்யுது, தமிழ்ல சொன்னாலும் செய்யுது, சைனா மொழியில சொன்னாலும் செய்யுது. காரணம் என்ன? அதுக்கு கூட அந்த புரிதல் இருக்குல்ல. அப்ப மனிதனும் இப்படித்தானே வாழ்றான். மனிதனும் இந்த மாதிரி அடிமையாகவே வாழ்றான். பெரும்பாலான மனிதர்கள் பாத்தீங்கன்னா மற்றவர்களால் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள். அது பெரும்பாலான குடும்பங்கள்லயே நடக்குது. ஒண்ணு மனைவி கணவனால் ஆட்டுவிக்கப்படுவா, இல்லைன்னா கணவன் மனைவியால் ஆட்டுவிக்கப்படுவான். இது 2 விஷயத்தை நம்ம உலகத்துல நடைமுறையில பாக்குறோம். இந்த நிகழ்வு ஏன் நடக்குதுன்னா, அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, எதையாவது ஒன்ன பற்றிக்கிட்டு அடிமையாகவே இருக்க விரும்புது. மனதனுடைய இயல்பு என்னன்னா அடிமைத்தனம். அதனாலதான் கடவுளை கூட எப்படி பாக்குதுன்னா, கடவுளை தலைவனாகவும் தன்னை தாசனாகவும் பார்க்குது, தன்னை அடிமையாகவும் பார்க்குது. அப்ப இந்த மாதிரி அடிமைத்தனத்திலேயே இருந்து பழகிய மனசுக்கு நீ அந்த தூய அறிவு தான்பான்னு சொன்னா ஏத்துக்குமா? ஒரு அடிமையை போய் நீ ஆண்டான்னு சொன்னா ஏத்துக்குமா? ஏத்துக்காது. ஆண்டான் அடிமை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பழைய வார்த்தை. ஆண்டான்னா அரசன், அடிமைன்னா அவன் கீழே இருக்கிற ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை சாஸ்திரம் ஏற்கனவே அதுக்கு ஒரு கதை கூட நம்ம உதாரணமா சொல்லி இருக்கிறோம். ஆண்டான் அடிமை அப்படிங்கிற விஷயத்துல இப்ப நான் இந்த உடம்புக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் அடிமையாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? நான் என்னை ஆத்மான்னு தெரியாததுனால நான் இந்த சாதாரண உடல், நான் இந்த மனித உடல், அப்புறம் நான் ராமசாமி, நான் குப்புசாமி, நான் கலெக்டர், நான் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமா நான் பார்த்துக்கிட்டு, இதுதான் சத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கிற விஷயமா பார்க்கிறேன். அப்ப அப்படி இருக்கிற எனக்கு என்னுடைய உண்மை சொரூபத்தை யார் காட்டி கொடுப்பான்? அப்ப அதற்கான ஒரு ஆசிரியர், ஒரு ஆச்சாரியர் வரணும் இல்ல. அதுதான் இங்க சாஸ்திரமும் சத்குருவும் இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்கத்தான் இங்க சாஸ்திரமும் வருது, சத்குருவும் வருகிறார்கள். அப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த அறியாமையை நீக்குகிறார்கள். அந்த மனதினுடைய அறியாமையை நீக்குகிறார்கள். இதற்கு நம்ம ஏற்கனவே சாஸ்திரத்துல ஒரு கதை சொல்லும் போது அந்த கதையை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். ஒரு அரசன் என்ன பண்றான், தன்னுடைய மகனோட பரிவாரங்களோட ஒரு கடை வீதிக்கு போறான். ஒரு விழா, ஒரு கொண்டாட்டம் நடக்குது அந்த ஊர்ல. ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கிறதுக்காக தன்னுடைய பரிவாரங்களோட இளவரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அரசன் அந்த இடத்துக்கு போறான். அங்க கூட்ட நெரிசல்ல என்ன ஆயிடுறான், அந்த இளவரசன் காணாம போயிடுறான். அங்க ஏகப்பட்ட கூட்ட நெரிசல். ஏன்னா திருவிழாங்கும் போது அங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஜனங்க. அந்த கூட்ட நெரிசல்ல இளவரசன் காணாம போயிட்டான்.
இப்ப என்ன பண்றான், அரசன் நிறைய பேர்கிட்ட சொல்லி எப்படியாவது பையனை பிடிச்சு கொடுங்கன்னு கேட்கறான். மக்களும் தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் அந்த கண்டுபிடிக்க முடியாம சோகத்துல அந்த திருவிழாவில இருந்து அரசன் அரண்மனைக்கு போயிடுறான். சில வருடங்கள் கழித்து ஒரு நாள் அந்த மந்திரி அந்த சாலை வழியா போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கலை கூத்தாடி கம்பி மேல நடக்கிற ஒரு வித்தை செய்யற பையனை மேல ஏத்தி நடக்க வைக்கிறான். அப்ப அந்த கம்பி மேல ஒரு பையன் நடந்து போறதை பார்த்து கவனிக்கும் போது அந்த பையனுடைய கையில ராஜமுத்திரையை பார்த்துட்டான். அந்த ராஜமுத்திரையை பார்த்த உடனே போய் அந்த பையனை கீழே இறக்குப்பான்னு சொல்லி அந்த கலை கூத்தாடி கிட்ட சொல்லி கீழே இறக்கி பார்த்தா அந்த பையன் இளவரசன். அப்ப உடனே இந்த மந்திரி என்ன சொல்றான், இந்த பையன் எப்படி உனக்கு கிடைச்சான் அப்படின்னு கேட்டங்காட்டி, இந்த மாதிரி திருவிழாவில் அழுதுகிட்டு இருந்தான், நான் எடுத்து அவனை களக்கூத்தாடியா மாத்தி என்னுடைய வயிற்று பொழப்புக்கு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே இந்த மந்திரி என்ன சொல்றான், இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண வீட்டு பையன் கிடையாது, இவன் இளவரசன், இவன் ராஜகுமாரன், அதனால இவன் அரசனாக இருக்க வேண்டியவனே, இவனை போய் நீ களக்கூத்தாடியே வச்சிருக்கிறப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அவனை விடுவிச்சு அந்த பையன் கிட்ட சொல்றான், தம்பி நீ இந்த களக்கூத்தாடியுடைய மகன் கிடையாது, நீ கூத்தாடி பொழைக்கிறவன் கிடையாது, நீ மிகப்பெரிய ராஜகுமாரன், நீ ஆனந்தமா அரசவையில வாழ வேண்டியவன், ஆகவே நீ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை, வா அங்க போலான்னு சொல்லி கூட்டு போயிடுவான். இப்ப அவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் தன்னை அரசகுமாரன்ட்டு, அந்த இடத்துல ஒரு மந்திரி அவனுக்கு அதை கைட் பண்ணாரு. நீ ராஜகுமாரன் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பதற்கு அங்க ஒருத்தர் வந்தாரு. அவர் வரலன்னா அந்த பையன் என்னவா மாறி இருப்பான், எப்பயுமே களக்கூத்தாடியாவே வாழ்ந்து களக்கூத்தாடியாவே செத்து போயிருப்பான். ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் அவன் ராஜா இளவரசனாக ஆகவே முடியாது. அப்ப அவன் களக்கூத்தாடியாவே வாழ்ந்து களக்கூத்தாடியாவே சாவக்கூடியவனை இந்த மந்திரி பார்த்து அவனை காப்பாத்தி, நீ உண்மையிலேயே இந்த களக்கூத்தாடி கிடையாதப்பா, நீ ராஜகுமாரன் சொல்லி கொண்டு போய் அவன் அரண்மனையில பல பரிவாரங்களோட உட்கார வச்சு ராஜ வாழ்க்கையை வாழ வச்சுட்டான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ராஜ வாழ்க்கை வாழுகின்ற அந்த இளவரசன் இனிமேல் கீழே இறங்கி கலைக்கூத்தாடியா மாறுவானா? ஒரு நாளும் மாற மாட்டான். ஏன்னா கலைக்கூத்தாடிங்கிறது கேவலமான வாழ்க்கை, வயிற்று பொழப்புக்காக கம்பி மேல நடக்கணும். ஆனா இங்க ராஜ வாழ்க்கை அப்படியா? கை தட்டினா அரண்மனை சேவகர்கள் ஓடி வருவாங்க, அறுசுவை உணவு, ஆடம்பர வாழ்க்கை, அரண்மனை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ராஜ வாழ்க்கை வாழுகின்றவன் கீழ்நிலைக்கு என்றைக்கும் வரமாட்டான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை இங்கு யார் சொல்லி கொடுக்கிறான்னா, சாஸ்திரமும் சத்குருவும் சொல்லி கொடுக்குது. எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, நீ சாதாரண மனிதன் இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி நீ அந்த மைண்டும் இல்லப்பா, நீ அந்த தூய அறிவு, நீ அந்த ஆன்மா, நீ அஜ்ஞானத்தினாலே உன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில நீ என்னை இன்னார் இப்படிப்பட்டவன் என்று ஒரு பவுண்டரிக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற. ஏன்னா உனக்கு அந்த மாதிரி விஷயங்களை ஏத்தி வச்சுட்டாங்க. நீ பிறந்த பிறப்பின் அம்சத்துல நீ இந்து மதத்துல பிறந்ததுனால உன்னை இந்துன்னு சொல்லிட்டாங்க, இஸ்லாமிய மதத்துல பிறந்ததுனால உன்னை இஸ்லாமியன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நீ இந்த ஜாதிக்காரன், அப்புறம் இந்த மொழிக்காரன் அப்படின்லாம் உனக்கு பல விஷயங்களை புகுத்தி, கடவுள்களையும் பாகுபடுத்தி, பல கற்பனைகளை உன்னிடத்திலே புகுத்தி உன்னை ஒரு அறியாமை நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் இந்த மனித சமுதாயம். அப்போ இந்த இடத்துல நீ விழித்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய உண்மை தன்மை என்ன? போகின்ற இந்த உடலா உன்னுடைய உண்மை தன்மை, அல்லது நீ மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த கல்வியா உனக்கு உண்மை தன்மை? இவைகளெல்லாம் சாஸ்வதம் இல்லையே, போகின்ற விஷயங்கள் அல்லவா? ஆனால் என்றென்றும் அழியாத நித்தியமான நிதர்சனமான சத்தியமான சச்சிதானந்த ஸ்வரூபம் அல்லவா நீ. அது நீ அறியப்பட வேண்டிய உண்மை என்பதாக எங்க சாஸ்திரம் உபதேசிக்க வருது. அப்ப அந்த உபதேசத்தை யார் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் மீண்டும் கீழ்நிலைக்கு வரவே மாட்டான். ராஜகுமாரனா மாறினவன் எப்படி கீழே அந்த கலை கூத்தாடியா மாற மாட்டானோ, அது மாதிரி இந்த சாஸ்திர ஞானத்தை உள்ள வாங்கி தன்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்ட ஒரு விவேகி ஒரு நாளும் தன்னை சாதாரண மனிதனாகவோ கீழ்நிலை எண்ணங்கள் பொருந்தியவனாகவோ பார்க்கவே மாட்டான், பார்க்கவும் முடியாது. அப்போ அவனுக்கு புரிதல் இருக்கணும். அதை தெரிந்து கொண்டு அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியும் தன்மையும் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அங்கு ஆழமாக வேரூன்ற வேண்டும். அப்படி வேரூன்றும் போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரிய வருமே தவிர, நம்பிக்கை இல்லாம சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு என்றைக்குமே நடைமுறைக்கு சாத்தியமாகாது இல்லையா? இப்ப அந்த கலைக்கூத்தாடி பையன் கலைக்கூத்தாடிக்கிட்டு இருக்கும்போது கீழே இறக்கி நீ ராஜகுமாரன்னு சொல்ற மந்திரி கிட்ட போய் அவன், என்னங்க புருடா விடுறீங்க, நானே சாதாரண ஆளு, வயிற்று பொழப்புக்காக டெய்லி பழைய சோறை சாப்பிட்டுக்கிட்டு கம்பி மேல நடந்துட்டு இருக்கிறேன், என்ன போய் இளவரசன் சொல்றீங்க, அட போங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த இளவரசன். அவன் அவ்வளவுதான், இன்றைக்குமே கலைக்கூத்தாடியா தான் இருப்பான். ஒரு நாள் அவன் இளவரசன் ஆகவே முடியாது. ஆனா அவன் என்ன நம்பினான், இளவரசன் உண்மை என்றது நம்பினான்.
ஏன்னா அந்த மந்திரி பொய் சொல்ல மாட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு உண்மை விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு, அப்ப ஏதோ நல்லதுதான் நமக்கு செய்யறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த மந்திரியை நம்பினதுனால அவன் இளவரசனாகவே மாறிவிட்டான். ஆனா என்ன, அவன் எப்பொழுதுமே இளவரசன் தான், தெரியாம இருந்தான். அதை அவனுக்கு தெரிய வச்சாரு. அது மாதிரி எப்பொழுதுமே நீங்க ஆத்மா தான், தெரியாம இருக்கிறத இங்க சாஸ்திரமும் சத்குருவும் தெரிய வைக்குது. அவ்வளவுதான். நீங்க அந்த அறிவா தான் இருக்கிறீங்க. அறியாமையில் இருப்பதை நீக்குகின்றது. இங்கு சாஸ்திரமும் சத்குருவும் அறியாமையை நீக்குவதற்காக கொடுக்கப்படுகிறதுங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த சச்சிதானந்த தன்மையை ஒருவன் தனக்குள்ளே ஆழ்ந்து அனுபவிக்கும் அந்த ஆனந்த தருணத்தில் உணரப்பட வேண்டிய விஷயம் அது. அந்த வார்த்தைகளுக்கு தனித்து ஒரு அர்த்தமோ அல்லது அதை ஒரு காட்சிக்குள் அடக்குகின்ற விஷயமோ கிடையவே கிடையாது. மேலும் இந்த பெயர்களும் அதன் தன்மைகளும் தனித்தனியாக கிடையவே கிடையாது. அது ஏக பொருளின் ஏகாந்த அனுபவம் என்று சாஸ்திரம் உபதேசிக்குது. அப்ப அந்த சச்சிதானந்த நிலை, சச்சிதானந்த ஸ்வரூப நிலை என்பது எப்படின்னா, அது அந்த ஏகாந்த நிலை, அந்த ஏக அறிவாகிய அந்த பரமாத்மாவின் பரவச நிலை. அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அது அனுபவத்தில் உணர வேண்டியது. அப்ப அந்த இறைத்தன்மை, அந்த இறை அனுபவம், இறை அனுபூதி அப்படிங்கிற ஒரு விஷயம் உணர வேண்டிய விஷயம். அது நம்முள் உணர வேண்டிய ரசவாதம். மற்றவர்கள் சொல்வதனாலெல்லாம் அது சாத்தியமாகாது. இப்ப இளவரசன் வார்த்தையில அந்த மந்திரி சொல்லலாம், ஆனா இளவரசனுடைய வாழ்க்கையை வாழும் போதுதான் தெரியும். இளவரசன் வார்த்தையில சொல்லுவதற்கும் அதை அனுபவத்தில் வாழ்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? இளவரசன் அவர் சொல்லிட்டாரு, அவன் இளவரசனா அப்படியே கற்பனையில வாழ்ந்துட முடியுமா? இளவரசன் இளவரசன் வாயில சொல்லிக்கிட்டே இருந்தா இளவரசனுக்கு உண்டான ட்ரெஸ் வந்துருமா? இல்ல இளவரசனுக்கு உண்டான அரண்மனை வந்துருமா? இல்ல இளவரசனுக்கு உண்டான ஆடம்பர வாழ்க்கை வந்து விடுமா? வராது. அப்ப இளவரசன் சொன்ன பிறகு அவன் அந்த இளவரச தன்மைக்கு வர வேண்டும், அதை அனுபவம் ஆக்க வேண்டும். அது மாதிரி இங்க தன்னை ஆன்மா என்று அறிந்த பிறகு அதில் நம்பிக்கை வைத்து அதை அனுபவம் ஆக்க வேண்டும். அது தெரியாம இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை, இவங்களுக்கு வேற பொழுது போகல, வயசான கிளடுங்க, வேலை வெட்டி இல்ல, எதையாவது ஒண்ணு வளரிட்டு உட்காந்துருக்குங்க, நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது, அதை பார்ப்போம் அப்படிங்கிற மனித சமுதாயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இப்படி இருக்குன்னா அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னும் மோசமா தான் இருக்கும். ஏன்னா அறிவு பரிமாணம் வளரவே இல்லை மனித சமுதாயத்துல. அந்த மனித அறிவின் மேம்பட்ட தன்மை என்பது எத்தனையோ கோடியில் ஒருவன் தான் அடைகிறான் என்று பகவத்கீதையும் சொல்லுது. அப்ப எல்லாருக்கும் இந்த ஞானம் வந்துடுமா, எல்லாருக்கும் இந்த புரிதல் வந்துடுமா, எல்லாருக்கும் இந்த ஏற்கின்ற தன்மை வந்து விடுமா என்றால் வருவது கிடையாது. காரணம், இது அப்படிப்பட்ட விஷயம். அது ஏன் வரமாட்டேன் என்கின்றதுன்னா, மனம் அப்படிப்பட்ட ஒரு பற்றுதல் கொண்டது. மனம் அப்படி பற்றிக்கும், எதையுமே விட்டுறாது. மனசு மட்டும் நீங்க எதையாவது விட்டுடுன்னு சொல்லி பாருங்க, விடவே விடாது. எதை விட்டு சொல்றீங்கன்னு கேட்கும், எதையும் விட மாட்டேங்க. அதுதான் மனதனுடைய இயல்பு. அப்ப அதனாலதான் திருவள்ளுவர் கூட என்ன சொல்றாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. அப்ப கூட பற்றுக பற்றுகன்னு சொல்றாரு. ஏன்னா மனசு விட்டுடாது, தெரியும் எனக்கு. ஆனா அந்த பற்றற்றான் பற்றினை பற்றிக்கோ, அப்போ நீ அதுவா மாறிடுவ அப்படின்னு சொல்றாரு. யார் பற்றற்றான்? அந்த தூய அறிவு தான் பற்றற்றான். அந்த அறிவு எதையும் பற்றவில்லை. ஆனால் இந்த மனசு எதை பற்றுது? கண்ட குப்பைகளை பற்றுது. அந்த அறிவை பற்ற மாட்டேன்றது. அதனால பகவான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. மற்ற பற்றுக்களை எல்லாம் நீ விடணும்னா அந்த பற்றற்றான் பற்றினை பற்றும் போதுதான் நீ மற்ற பற்றெல்லாம் விட்டுட முடியும். இல்லைன்னா நீ யாருன்னே தெரியாம இந்த மாதிரி அழிந்து போகக்கூடிய அஞ்ஞான விஷயங்களிலேயே பற்று வைத்துக் கொண்டு உன்னுடைய உண்மைத்தன்மையை உணராமலேயே இந்த உடலை விட்டு விட்டு போக போகின்றாய். அப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞானத்திலே நீ இருக்கின்றாய்? மனித உடல் கிடைத்ததையும் பயன்படுத்த தவறிவிட்டாய். அரிதறிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்ற அரிதான உண்மையை உணர மறுத்து விட்டாய் என்று சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. அப்ப இதெல்லாம் நம்ம நல்லா உள்ள வாங்கி நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை பயன்படுத்தி எது சரி எது நல்லது தவறு என்று பகுத்து பிரித்து ஆராய்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த அறிவாற்றலை மேம்படுத்துவதுதான் இங்க மனித பிறப்பின் மகத்துவம் என்பதாகவும் பார்க்கப்படுது. அப்ப அதனால்தான் மனிதனாக வர வேண்டும், மனிதனுக்குத்தான் கல்வியும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சச்சித் ஆகிய இரண்டும்
இணைந்திருப்பதை உணர்வதுதான் இங்கு சச்சிதானந்தம். சத்தாகிய இருப்பும் சித்தாகிய அறிவும் என்றுமே பிரிக்க முடியாது. அந்த அறிவின் இருப்பு எப்பொழுதும் ஆனந்தத்தை அளித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சச்சிதானந்தம் என்பது ஒரு ஒன்று சேர்ந்த தன்மை, ஏக்கத்துவமான தன்மை, அதுவே பரம்பொருள் நிலை என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் தன்மையைத்தான் சாஸ்திரம் மகா வாக்கியம் உபதேசிக்கும் போது என்ன சொல்லுது? பிரஜானம் பிரம்மா, அந்த பிரக்னையே பிரம்மம் என்று சொல்றது. இங்க பிரக்னை, அந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் அந்த புரிதலோட மனம் உள்வாங்கி தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய உண்மைத்தன்மையை உணரும் போது அந்த தூய அறிவாக மலர்கின்றது. இதுதான் இங்க விஷயம். அந்த நிலை வரும்போது அதற்கு ஆனந்தம் மலர்ந்து விடுகின்றது. அதுதான் பேரானந்த நிலை. மனம் அந்த அளவுக்கு அங்க உயர் பரிமாணத்துக்கு போகணும். மனதை நம்ம லிப்ட் பண்ணி மேல கொண்டு வரணும்னா மனதில் இருக்கக்கூடிய அஜ்ஞான விஷயங்களை எல்லாம் நீக்கணும். ஒவ்வொருத்தரும் சொல்றதை அப்படி அப்படியே ஏத்துக்கிட்டு இதுதான் சரி அதுதான் சரின்ட்டு அடமெண்டா போயிட்டு இருக்க கூடாது. பற்றே ஃபர்ஸ்ட் எந்தெந்த விஷயத்துல நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா, குரு பற்று கூட வச்சுக்கிட்டு இருக்கிறோம், விடமாட்டேங்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஆதிசங்கரருடைய ஆத்ம போதம் உண்மையிலேயே பகவான் ஆதிசங்கரர் தான் கொடுத்தது. அவர் தான் ஆத்ம போதமே ஒரு நூலாக வெளியிட்டார், ஒரு பிரகரண கிரந்தமாக வெளியிட்டார். அதற்கு விளக்க உரை யார் எழுதினாரு? தமிழ்ல பகவான் ரமண மகரிஷி அழகாக செய்யுள் வடிவிலே அதற்கு விளக்க உரை எழுதினாரு. அந்த விளக்க உரையை தமிழ்ல அவர் கொண்டு வந்ததுனால ஆத்ம போதம் என்ற சமஸ்கிருத வார்த்தையை தூக்கி ஆன்ம போதம் என்பதாக மாற்றுறாங்க. ஏன்னா ரமண மகரிஷிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரமண மகரிஷியுடைய பக்தர்களாக மாறிட்டாங்க, அதாவது குருவா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரமணர் சொல்றதுதான் கேட்பாங்க, ஆதிசங்கரர் சொல்றதை கேட்க மாட்டாங்க. என்னன்னா, ரமணரை தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஆதிசங்கருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை படிக்க வர்றாங்க இல்லையா, அவங்க ஒரு நாளும் தேர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இங்க குரு பற்று, எனக்கு இவர் தான் குரு அவர் குரு இல்ல, சமஸ்கிருதத்துல சொன்னா நான் கேட்க மாட்டேன், தமிழ்ல சொன்னாதான் கேட்பேன் அப்படின்னு இரண்டு மொழி பற்று வேற சேர்ந்துக்குது இங்க பிரச்சனை. அதாவது தமிழ் ஒரு சிறந்த மொழி, சமஸ்கிருதம் ஒரு சிறந்த மொழி அப்படின்னு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் என்ன டயலாக் கொடுக்கும் அப்படின்னா, இரண்டும் இரண்டு கண்களை போன்றதுன்னு டயலாக் கொடுக்கும். தமிழும் சமஸ்கிருதமும் இரண்டு கண்களை போன்றது அப்படின்ட்டு. சரி, அப்ப தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டு கண்களை போன்றது அப்படின்னா, மலையாளம், ஹிந்தி, மராட்டி, குஜராத்தி, ஆங்கிலம் போன்ற மொழிகள் எல்லாம் கால்களை போன்றதா? அப்படி கால்களை போன்றதுன்னு சொன்னா என்ன ஆயிடும்? ஏற்கனவே சூத்திரன் சத்திரியன்கிற பிரச்சனை எப்படி தலை தூக்கிச்சோ அந்த மாதிரி திருப்பி ஒரு பிரச்சனை தலை தூக்கிக்குமா இல்லையா? அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா, இங்க எதையுமே இப்படி பிரிச்சு வச்சு பேசக்கூடாது. அது ரெண்டு கண்களை போன்றது அப்படின்னு சொன்னா மற்ற மொழியெல்லாம் கால்களை போன்றதுங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா? அப்ப இதெல்லாம் பிரச்சனை தானே பெருசு பண்ணும். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த மொழிங்கிறது அந்தந்த காலகட்டங்களை அந்தந்த வாழ்வியல் நிலைக்கான சூழ்நிலைகளை மனிதர்கள் உண்டாக்கி கொண்டது. ஆதியில வேதம் சமஸ்கிருத மொழியில தான் வந்தது. இந்த வேத சாஸ்திரங்கள் பூரா சமஸ்கிருதத்துல தான் இருக்கும். ஏன்னா ஆதியில சமஸ்கிருதம்ங்கிற ஒரு மொழி இருந்தது. அந்த மொழி எழுதா கிளவின்னு சொல்லி பேரு. சமஸ்கிருதம் எழுத்தால எழுதப்படவே இல்லை, அது வாயிலால் உபதேசிக்கப்பட்ட ஒரு மொழி. அப்படிப்பட்ட சமஸ்கிருத மொழியில சாஸ்திரம் வெளியிட்டு இருக்குன்னா அது யார் சொன்னது? எல்லாம் ரிஷிகள் சொன்னாங்க, மகா ரிஷிகள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ரிஷி மகான்கள் சொன்ன அந்த சாஸ்திரத்தை வாய் வழியா கேட்டு வாய் வழியாகவே உபதேசிக்கக்கூடிய வேத மந்திரங்கள். அந்த வேத மந்திரங்களை நம்ம வெளிப்படுத்தும் போது அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, டிரான்ஸ்லேட் பண்ண சகிக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்தந்த லாங்குவேஜ்ல அதை கேட்கணும். இப்ப தமிழ் மொழியில தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு. தமிழ் மகான்கள் அதை தமிழ் மொழியில அழகா பக்தியில அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, தேவாரம் திருவாசகம். இப்ப இந்த தேவாரம் திருவாசகத்தை நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பாருங்க, ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பாருங்க, சகிக்காது. அதனுடைய ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்ப டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வந்துட்டாலே அந்த மொழி மாறும் போது அதனுடைய மகத்துவம் குன்றி போயிடும். இது புரியாத மூடர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏன் கோயில்ல வேத மந்திரத்தை சமஸ்கிருதத்துல சொல்லணும், தமிழ்ல சொல்லக்கூடாதான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப தமிழ் சிறந்ததா இங்க சமஸ்கிருதம் சிறந்ததான்னு சண்டையில தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது ஆன்மீகத்தை பாக்குறமே தவிர, தன்னை அறிந்த தன்மயமாகின்ற ஆன்ம அனுபவத்தை அடைவதற்கு யாருமே தயாராக இல்லை. ஆன்மீகம்னு ஒருத்தன் உள்ள வந்துட்டாலே அங்க ரகலை பண்றதுக்கு தான் வரான், அதை வச்சு பணம் சம்பாதிக்கத்தான் வரான்.
அதன் மூலமா என்ன சாதிக்க முடியும், என்ன பெயர் வாங்கலாம், புகழ் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில தான் இங்க ஆன்மீகத்துக்குள்ள ஒரு கூட்டம் வருதே தவிர ஒவ்வொருவனும் ஆன்மாவை அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வருவது கிடையவே கிடையாது. இந்த காலத்துல இல்லைங்களா, அந்த காலத்துல இருந்தே இப்படித்தான் இருக்கு. அப்ப அதனால இங்க கொஞ்சமாவது நம்ம மேம்பட்ட அறிவு நிலைக்கு வந்தா தான் விடுதலை ஆக முடியும். நான் இது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த மனதனுடைய பற்றுக்காக சொல்றேன். மனசு எதையோ ஒண்ணு பற்றிக்குது, மொழி பற்று வச்சுக்குது, குரு பற்று வச்சுக்குது, அதைத்தான் சரின்னு சாதிக்குது, அடம் பிடிக்குது. இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற மனசு என்றைக்கும் விடுதலை ஆகாது. பிறவிகள் வேணா வந்துகிட்டே இருக்கும். புனரவி மரணம், புனரவி ஜனனம் அப்படின்ட்டு பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். விடுதலை ஆகாது மைண்டு. அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராபிய மனசா சகா. வேத வாக்கியம். மனமும் வார்த்தைகளும் அதை சுட்டி குறிப்பிட்டு காட்ட முடியாமல் தாம் கிளம்பிய இடத்திற்கே திரும்புகின்றன என்று உபனிஷத் சொல்லுது. எதை சுட்டி காட்ட முடியாமல்? அந்த தூய அறிவை, ஆன்மாவை வார்த்தைகளால் சுட்டி காட்ட முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகா வாக்கியம், யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராபிய மனசா சகா, சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆதியை, ஆன்மாவை உணரத்தான் முடியும். அதை சண்டை போட்டு இந்த மொழியில பேசுறேன், அந்த மொழியில சொல்றேன், இந்த மந்திரத்துல சொன்னாதான் பகவான் ஏத்துக்குவாரு, சமஸ்கிருதத்துல சொன்னாதான் அருள் புரிவாரு, தமிழ்ல சொன்னாதான் நன்மையை வணங்குவாரு அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட குதர்க்கமான விஷயங்கள், இருமை விஷயங்கள். அதனால அந்தந்த காலகட்டங்கள்ல மகான்கள் எதை கொடுத்தார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல மாற்றத்தை உட்படுத்தக்கூடாது. மாற்றத்தை உட்படுத்தினா அது சகிக்காது, கேட்க முடியாது, புரியாது. அதை மொழிமாற்றம் செய்பவர்கள் கூட அதை அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி மொழிமாற்றம் செய்து விடுவார்கள். அப்ப அவரவர்களுக்கு தெரிந்த மொழி மாற்றத்தை நம்ம படிச்சோம்னா டாபிக்கே மாறி போயிடும், சப்ஜெக்டும் மாறி போயிடும். அப்ப உண்மையா திருவள்ளுவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத நம்ம ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ சொல்ல போய் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம திருவள்ளுவருடைய திருக்குறளையே இங்க மொழி மாற்றம் செய்யறாங்க இல்லையா? தமிழ் மொழியில எளிமைப்படுத்தி சொல்றேன்ட்டு கலைஞர் கருணாநிதி வரைக்கும் விளக்க உரை எழுதுறாங்க திருவள்ளுவருக்கு, திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு. அப்படி விளக்க உரை எழுதும்போது பாத்தீங்கன்னா பரிமேலழகர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, மு வரதராசனார் ஒரு மாதிரி சொல்லுவாரு, கலைஞர் கருணாநிதி ஒரு மாதிரி சொல்லுவாரு. ஒரே குறள் தான், 3 பேர் 3 விதமா சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப பாருங்களேன், இந்த 3 பேர் ஒரு குறளுக்கு 3 விதமான விளக்கம் கொடுத்தா இதுல எதை சரின்னு நீங்க எடுத்துக்குவீங்க? கலைஞர் கருணாநிதியுடைய அபிமானிகளா இருந்தா அவர் சொல்றது சரின்னு நீங்க எடுத்துக்குவீங்க. மு வரதராசனார் ஒரு நல்ல ஆசிரியர், அவர் நல்ல ஒரு திறமைசாலி தமிழ் பண்டிதர், அதனால அவர் சொல்றது சரியா இருக்கும்ட்டு நீங்க ஆசிரியர் மேல ஒரு பற்று வைக்கிறவரா இருந்தா வரதராசனார் சொல்றதை எடுத்துக்குவீங்க. இல்ல பரிமேலழகர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஏதோ பழைய காலத்துல தமிழ் மொழியில புலவர் தன்மை வாய்ந்தவர், அதனால அவர் சரியா மொழிபெயர்த்திருப்பார்னு நினைச்சீங்கன்னா அதை எடுத்துக்குவீங்க. ஆக மொத்தத்துல 3 பேரும் 3 விதமா சொல்லி இருக்கிறத நீங்க 3 விதமா தான் புரிஞ்சுக்குவீங்க. உண்மை என்ன, திருவள்ளுவர் எந்த நோக்கத்துல சொன்னாருன்னு யாருக்காவது தெரியுமானா தெரியவே தெரியாது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், திருவள்ளுவர் என்ன சொன்னாருங்கிறத திருவள்ளுவருடைய தன்மையிலே இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர மொழிமாற்றம் செய்யப்பட்டதையோ அதற்கு விளக்க உரை கொடுப்பதினாலேயோ ஒருத்த உண்மையை உணர முடியுமானா உணர முடியாது. அதற்குத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்று இங்கு வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம் இங்கு கூறப்படுகிறது. அப்ப அதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். அப்ப எதை நாம் இங்க அறிந்து கொள்ள வேண்டும்? தூய அறிவாக நான் இருக்கிறேன் என்று என்னுடைய உண்மை தன்மையை, என்னுடைய சுபாவத்தை, என்னுடைய சொரூபத்தை நான் உணர்கின்ற போது எல்லாம் என்னுள்ளேயே அடங்கி விடுகிறது. அந்த நிலையிலே நான் என்னை நான் அனுபவமாக்கி பார்க்கின்ற பொழுது அத்தனையும் எனக்குள்ளேயே புலப்படுகின்றது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பேரானந்த நிலையில அந்த ஆத்மஸ்வரூபத்துல நீங்க கரைஞ்சிட்டீங்கன்னா நீங்க திருக்குறளுக்கு நீங்க என்ன அவர் திருவள்ளுவர் எழுதினாருங்கிறது உங்களுக்குள்ளேயே புரியும். திருக்குறளை படிக்கும் போதே உங்களுக்கு புரியும். அதுக்கு விளக்க உரையெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதில்லை, யாருக்குமே சொல்ல வேண்டியதில்லை. அப்படியே உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ரைஸ் ஆயிடும். அதுதான் அந்த அறிவினுடைய விரிவு, அதுதான் மனதினுடைய உயர் பரிமாணம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் 7ஆம் அறிவு பரிமாணம். 6ஆம் அறிவு பரிமாணத்துல புத்தி சக்தியை பகுத்து பிரித்தறியும். 7ஆம் அறிவு பரிமாணத்துல அந்த தூய அறிவாக பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட அந்த பிரகாசத்துக்கு எல்லையே இல்லை, அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. அப்படிப்பட்ட ஞானிகள் அந்த நிலையில போனதுல வெளிப்படுத்தினதுதான் திருக்குறளும் திருமந்திரமோ இந்த திருவாசகமோ எல்லாம் அப்படி வந்ததுதான்.
அப்ப இது மாதிரி வரும்போது அங்க எங்க இருந்து மொழிப்பற்று உண்டாகும்? ஒரு மொழிப்பற்று வர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில அந்த பாண்டித்யம் வெளிப்படும், அவ்வளவுதான். அந்த பாண்டித்யம் வெளிப்படும் போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அந்த மொழிப்பற்று இருப்பவனுக்கு தெரியும், அவ்வளவுதான். இப்ப தமிழ் படித்தவன் தமிழில் இருக்கக்கூடிய பாண்டித்தியை வைத்து தேவாரம் திருவாசகத்தை படித்து அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரிந்து கொள்ளலாம். ஹிந்தி படித்தவன் வந்து தமிழ்ல தேவாரம் திருவாசகம் படிக்கவே முடியாது. அப்ப அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தான்னா வேற மாதிரி புரிந்து கொண்டு படிப்பான், அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர அதனுடைய உண்மைத்தன்மை அங்கு மறைக்கப்பட்டு விடுகிறதுங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால இங்க என்ன எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நீங்க தமிழ் வேதம் படிக்கலாமா கோயில்ல அல்லது சமஸ்கிருத வேதம் படிக்கலாமா கோயில்ல அப்படிங்கிற சண்டை சச்சரவு மனிதனிடத்துல வரக்கூடாது. அஞ்ஞானிகளுக்கு தான் இதெல்லாம் வரும். அந்தந்த வேதத்தை அந்த சமஸ்கிருதத்திலயே அதை சொல்லணும், தமிழ்லன்னா தமிழ்லயே சொல்லணும். இதுல எதுல சொல்ல போறேன் எதுல சொல்ல கூடாது அப்படிங்கறத இங்க பகுத்து பிரிச்சு இப்படி பார்க்க கூடாது. இதுதான் வந்து பிரிவினை அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த பிரிவினைகளை உண்டாக்காமல் இருமைகளிலிருந்து விலகுவதற்குத்தான் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. பகுத்தறிவினுடைய தன்மையே இங்க எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பிரித்து சரியானவற்றிலே நாம பயணிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர இது நல்லது இது கெட்டது என்று இருமைப்படுத்தி பார்ப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. அந்த அடிப்படை உண்மையை நாம் இங்கு உணர வேண்டும். நாம என்ன பண்றோம், பகுத்து பிரித்து பிரிவினைகளை உண்டாக்குவதற்காக பகுத்தறிவு கொடுப்பதாக பார்க்கிறோம். அதற்கல்ல பகுத்தறிவு. எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பிரித்து சரியாக பயணிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது பகுத்தறிவு. அப்ப அந்த மாதிரி பயணிக்கும் போது அங்க இருமைகள் இருக்காது. இது நல்லது இது கெட்டது, இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுங்கிற பேதமை நீங்கிவிடும். அப்படிப்பட்ட நிலையில் தான் அறிவு பிரகாசிக்கும். அதுதான் இருமைகளற்ற நிலையில் இறைவன் பிரகாசிக்கின்றான் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்கு நான் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கின்ற இந்த உடலும் மனமும் உண்மையில் நான் அல்ல. அப்படியானால் இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அந்த எண்ணங்கள் நம்முடைய பூர்வ சம்ஸ்காரங்கள், நம்முடைய வாசனைகள். ஏன்னா பல பிறவிகளாக நம்ம எதையோ விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு அதை அனுபவமாக்க ஆசைப்பட்டுக்கிட்டு அது முடியாம போய் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து வந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த பிறவியிலையும் நிறைய விசை சுகங்களை உள்ள வாங்கிக்கிறோம். அதற்கான அடிப்படை விஷயங்களை ஆழமா ஆராயிரும். அப்ப எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி எண்ணங்களை அடக்க அடக்க அவைகள் மேலும் வலுவாக எழுந்து அந்த மனிதனை மேலும் வதைக்கத்தான் செய்கின்றது. அப்போ இந்த எண்ணங்களை யார் உணர்கிறார்கள் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இவைகள் அனைத்துமே என்றும் இயல்பாக இருக்கும் அந்த ஆத்மாவின் சன்னிதானத்திலே நிகழ்கின்றன. அதன் பிரதிபிம்பமாகிய மனதின் நிகழ்வே என்றும் அந்த ஆத்மாவாகிய தன்னுடைய இருப்புக்கும் அதன் நிழலாகிய மனதின் நிகழ்வுக்கும் தொடர்பில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு ஆதிசங்கரர் அருமையாக வலியுறுத்துகின்றார். ஏன்னா இந்த எண்ணங்களிலே நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த இருமைகளிலே சிக்கி கொண்டு இது வந்து நமக்கு இப்படித்தான் அவங்க சொன்னாங்க அதனால அதுதான் சரி அப்படின்ட்டு அடமண்டா இருந்து கொண்டு அது ஆத்மா அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது என்று தவறாக புரிந்து கொண்டு வாழ்வதல்ல இங்கு வாழ்க்கை. ஆத்மாவினுடைய அறிவு ஒளி பிரகாசத்திலே மனம் பிரதிபிம்பிக்கிறது. ஆனால் அந்த பிரதிபிம்பம் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவின் உண்மை தன்மையை உணர்கின்ற போது அங்கு என்ன நடக்குதுன்னா ஒன்றுமற்ற தன்மை உண்டாகி விடுகின்றது. அதைத்தான் இங்க மகான்கள் சொல்லும் போது சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிவுத்தன்மையை ஆழமாக ஒருவன் உணர்ந்து கொண்டான், அங்கு பேசுவதற்கு வார்த்தை இல்லை, அங்கு உணர்வதற்கான அனுபவம் மட்டும்தான் அங்க இருக்கும். அப்ப அதை எப்படி நீங்க வார்த்தைகளால சொல்லி அதை வெளியே புரிய வச்சு அதை அனுபவமாக்கிட்டேன்னு சொல்ல முடியும்? ஒருத்தன் அனுபவமாக்கிட்டேன்னு சொன்னாலே அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். ஏன்னா அது வார்த்தையினால ஆத்மாவை அனுபவமாக்கன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்போ அது அவரவர்கள் உணர்ந்து அனுபவமாக்க வேண்டிய விஷயமே தவிர நான் கடவுளை பார்த்து விட்டேன், நான் ஆன்மாவை அனுபவமாக்கிட்டேன், என்னுடைய அனுபவத்தை நீங்களும் அடைந்து விடுங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு வரான்னா அவன் ஏமாத்துறான் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் அவரவர்களுக்குள்ளேயே மலர வேண்டிய ஒரு ரசவாதம். நமக்குள்ளேயே மலரும், நமக்குள்ளேயே அது அனுபவமாகும். அந்த நிலையில நம்ம உயர்வதற்கு என்ன தேவை என்றால் மனம் சலனம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் தெளிந்து இருக்க வேண்டும். அந்த மனதனுடைய தெளிவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தா இருமைகளற்ற நிலை. மனமற்ற நிலை என்ன அப்படின்னு பார்த்தா இருமைகளற்ற நிலை. அப்ப எல்லாம் நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் அந்த மனதிற்குள்ள உயர்வு தாழ்வு நல்லது கெட்டது அப்படிங்கிற இருமைகள் இல்லாமல் போனால் மட்டும்தான் அது மனமற்ற நிலையிலே அந்த தூய அறிவாக அது இருக்கின்றது என்பதை அனுபவமாக்க முடியும். அப்ப அந்த தூய அறிவாக நான் இருக்கிறேன் என்ற அனுபவம் ஆக்குவதற்கு
அந்த மனமே ஆதாரமாக இருக்கிறது. அதுதான் நம்ம நேற்று ஓமானம் சொல்லும்போது என்ன சொன்னோம்? இப்ப நான் என்னை பார்ப்பதற்காக ஒரு கண்ணாடியை உண்டாக்கி அந்த கண்ணாடியின் மூலமாக என்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து ஆனந்தம் அடைகிறேன். அது மாதிரி அந்த தூய அறிவாகிய ஆன்மா தன்னை உணர்வதற்காக தன்னுடைய பிரதிபிம்பமாகிய மனதை உண்டாக்கி அந்த மனதிலேயே தான் பிரகாசிப்பதை பார்த்து ஆனந்தம் அடைகிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த மனதிலே அது பிரகாசிக்க வேண்டும் என்றால் அந்த மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்ப என்னுடைய உருவம் கண்ணாடியில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் கண்ணாடி தூய்மையாக இருக்க வேண்டும். கண்ணாடியிலே புகை படிந்திருந்தாலோ கண்ணாடியில் அழுக்கு படிந்திருந்தாலோ என்னுடைய உருவம் பிரதிபிம்பிப்பது சரியாக இருக்காது, சரியாக பிரகாசிக்காது. அப்ப என்னுடைய உருவம் சரியாக பிரகாசிக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், கோணல் மாணலாக இருக்கக்கூடாது, குட்டையாக நெட்டையாக இருக்கக்கூடாது, நெளிந்து கொண்டு இருக்கக்கூடாது என்று நினைத்தால் கண்ணாடி களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது மாதிரி இங்கு ஆன்மா தூய அறிவு பிரகாசிக்க வேண்டும் என்றால் மனசு கோணல் மாணலாக இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கக்கூடாது, கண்ட குப்பைகளை உள்வாங்கி கொண்டு இருக்கக்கூடாது. இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று பிரிவினைகளில் ஆட்கொண்டு இருக்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி பிரிவினைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க ஒரு நாளும் ஆத்மாவை அனுபவமாக்க முடியாது, அந்த தூய அறிவு பிரகாசிப்பதை உணரவே முடியாது என்பதாகத்தான் இங்க இந்த 24வது ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்போ அந்த ஆத்மாவின் சன்னிதானத்திலே நிகழும் அந்த மனதின் பிரதிபிம்ப நிகழ்வே ஆத்மாவாகிய தன்னுடைய இருப்புக்கும் அதனுடைய நிழலாகிய மனதின் தொடர்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது என்ற புரிதல் தான் இங்க ரொம்ப முக்கியம் என்பதாக சொல்லி அதை அறிந்து கொண்டு அந்த ஆத்மாவை முன்னிறுத்தி அகங்காரமின்றி அமைதியாக இருக்க பழகினால் நமது உண்மை நிலை, யதார்த்த நிலை, நம்முடைய உண்மை சுரூபம் பிரகாசிப்பதை நாம் அனுபவமாக்க முடியும். அதுதான் 24வது ஸ்லோகத்திலே சொல்ல வரார். அந்த 24வது ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன். பிரகாசோ அர்க்கஸ்ய தோயஸ்ய சைத்தியம் அக்னேரிய தோஸ்நாதா ஸ்வபாவஹா சச்சிதானந்த நித்திய நிர்மலாத்மானக. சூரியனுக்கு பிரகாசமும் நீருக்கு குளிர்ச்சியும் நெருப்புக்கு சூடும் அதனுடைய இயல்பாக அமைவது போல ஆத்மாவிடத்திலே சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதோடு நித்தியமாகவும் நிர்மலமாயும் இருக்கின்ற இயல்பு இருப்பதை உணர்வாயாக என்று இந்த 24வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு அருமையான விஷயங்களை ஆழமாக உள்ள ஒளிச்சு வச்சிருக்கார். அதை நம்ம கொஞ்சம் விவரமா எடுத்து பார்க்கும்போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை, யதார்த்தம் நமக்கு புரிய வரும். இது எல்லாம் நம்ம விசாரணை பண்ணி தான் மனதுக்கு புரிய வைக்க முடியும். அதுதான் இங்க மனதுக்கு புரிதல் உயர் பரிமாணம் என்று பார்க்கப்படுது. அப்ப இன்றைக்கு நேரம் கருதி இந்த 24வது ஸ்லோகத்தோட வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நாளைக்கு 25வது ஸ்லோகத்திலே வகுப்பை தொடங்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.